விறுவிறுப்பாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 22 காளைகளை அடக்கிய வலையங்குளத்தை சேர்ந்த பாலமுருகனுக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. தமிழர் திருநாளாம் தை திருநாளையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 1000 காளைகள் 550 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். வாடிவாசலிலிருந்து ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். ஒருத்தர் மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டு மாட்டோட ஓனர் பின்னாடி பிடிக்கூடாது. ஒருத்தர் மத்தால் தொந்தரவு பண்ணாதீங்க. ஜஸ்ட் மிஸ்ல சூப்பர் மாடுங்க. மாடு உண்மையில தரமான மாடுங்க. அழகுடா ஆத்தாடி அழகுடா அமைச்சர் ஒரு சைக்கிள் சூப்பர் மாடு. ஒருத்தர் அழகுடா சூப்பர் வீரர். ஒரு ஆள் 2 பேர் பிடிக்காதீங்க. மாடு வெற்றி பெற்றது. அமைச்சர் சுற்றி வளைத்து அடக்க முயன்ற வீரர்களின் பிடியில் சிக்காமல் சில காளைகள் தீரம் காட்டி உரிமையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தின. ஒருத்தர் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்ற போது மாடு பின்னாடி வச்சு பிடிக்கணும். சிவகங்கை சீமை கரிசல் குளம். ஒருத்தர் அழகுடா தங்கப்பிள்ள விட்டுறாரா. நல்லா பிடி காலை சூப்பர் வீரர் சூப்பரா. 12 சுற்றுகளாக விறுவிறுப்பாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வலையங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் 22 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். 17 காளைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்தி 2ஆம் இடமும் ரஞ்சித் என்பவர் 3வது இடமும் பிடித்தனர். முதலிடம் பிடித்த பாலமுருகனுக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த கார்த்திக்கு இருசக்கர வாகனமும் 3வது இடம் பிடித்த ரஞ்சித்திற்கு தங்க நாணயமும் பரிசாக வழங்கப்பட்டன. துணை முதலமைச்சர் சார்பில் சிறந்த காளையின் உரிமையாளர் விருமாண்டி பிரதர்ஸ்க்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.